தன் குலத்தை எதிர்த்து பேசி ராஜனிடத்திலே இரட்டைச்சுக்கம் அமராக பெற்ற பரிஞமான்பதி என்றும் பத்திரகாளிவாளர்கள் என்றும் வாழைக்கு 2 குலை கண்ட வள்ளல்கள் நாடார் என்ற மகுடப்பேரையும் சான்றோர் என்ற கிரடப்பேரையும் பெற்று சத்திரியர் என்ற இனப்பெயரையும் பெற்று நம்பிவத்தி என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்திரிய குலத்தார்கள் சான்றோர் குலத்தார்கள் பத்திரகாளி வாழ்ந்து வளர்ந்தவர்கள் ஆதல வேர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த வடக்கு சிவரமுடைய நன்னகரத்தை சார்ந்த சாஸ்தாதி விழிசைகளின் சார்பாக அன்பு நந்திகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவனாகி ஸ்ரீ சப்பானிமாட சுவாமியுடைய ஆலயத்தில் முதலாக எம்பெருமாளும் ஆகியோருடைய கதையை பாடுகின்றோம். பாடவிருக்கும் இந்த கதையிலே சொல் குற்றம் இருக்கலாம், பொருள் குற்றம் இருக்கலாம், தாழ்மையில குற்றங்கள் இருக்கலாம், ராக குற்றங்கள் இருக்கலாம். இப்படி எந்தவித குற்றங்குறிகள் இருந்த போதிலும் தங்கள் குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி பொறுத்துக் கொண்டு ஆக்கமும் மூக்கமும் கொடுத்து கை கொடுத்து உதவுவீர்களோ போல் அன்போடு ஆதரிக்கும்படி ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ சப்பானிமாட சுவாமியின் பொற்பாதம் தொட்டு வணங்கிக் கொண்டு இதோ கதையினை தொடர்கின்றோம். சீர்புவள் மாயோன்மை கம்சனை ஜெயித்த காதல் பார்புவள் வேதனோள் பராசர் முனிவர் செய்த ஏர்புவள் தமிழவில் இசையவே பாடனானும் கார்புவள் பதினகம்பிரான் கணபதி காப்புதாமே மாயுவனீர் கிராம அறிவே பாபா பஞ்சனைகள் பரந்தோடை நெஞ்சில் பாபா காயாம்பு மேலியோனை கருமில் பாபா கரியமுகில் மேலியோனை கருத்தில் பாபா என்னாலும் என் நெஞ்சில் குடிகொள்ள பாபா ஆயர் குலத்தில் உதித்தோனே அப்பனை கருடன் மீதில் வந்த அருள் புரிவாயே சோலை வளங்கள் சொக்க வளங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வளங்களும் நிறைந்த நாடு இது தெரியுமா? அதுதான் மதுராபுரி வட்டணம் என்று சொல்லுவார்கள். சரி, அந்த காலத்திலே மன்னராட்சி காலத்திலே எந்த மன்னன் ஆண்டு வருகின்றார்? உக்கிரசேனன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆண்டு வருகின்றார். ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய வெண்மணியை மாலையிட்டு வடமடித்து வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே ஆண்டவனுடைய அருளாலே ஒரு ஆண் பாலகனை பெற்றெடுக்கின்றார். ஆமா, பாலகனை பெற்றெடுத்ததும் அவனுக்கு ஜோதிடமானது பார்க்க வேண்டும் என்று அரண்மனை ஜோதிரிசியை வரவழைத்தார்கள். சரி, இந்த ஜோதிரிசியானவர்கள் பாலாலே விலகி பாவித்து கிரகங்களை எல்லாம் மேல் நிறுத்தி எப்படி கழித்து பார்த்து சொல்கின்றார். பிறந்த பிள்ளையின் பலாபலனை சொல்கிறேன் என்று
அழகாகவே என்ன சொல்கிறேன் பாருங்கள். குற்றமில்லாத உக்கீர சேனாக்கே, குற்றமில்லாத உக்கீர சேனாக்கே, வாடகன் பிறந்த பலம் தன்னை இந்த நாட்டிற்கும் இல்லாத நட்டுக்கோ, இந்த நாட்டிற்கும் இல்லாத நட்டுக்கோ, எப்போதும் தூய தப்பாமலே செய்வான், எப்போதும் தூய தப்பாமலே செய்வான். சொந்தமாகவே மாறி பொழியாதே, சொந்தமாகவே மாறி பொழியாதே, துன்ப மண்டியே இன்னும் வராதுகா, இந்த போதைகள் இருந்தாலும் ஆகாதே, இந்த பாரேகம் இருந்தாலும் ஆகாது, இன்றுதான் மந்தை செய்வது நன்றா, இன்றுதான் மந்தை செய்வது நன்றா. அந்த நேரத்தில் சொல்லுகின்றான் சோதரிசையானவன், ஐயா முகரிசேனவனவா, என்னப்பா எப்படி இருக்கிறது என்னுடைய குழந்தை பிறந்த பலனானது? அதாவது ரொம்ப கெட்ட நேரம் தான் இருக்கின்றது. ஐயோ ரொம்ப நாளா தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை அல்லவா? அப்படிதான் இருந்தாலும் பிறந்த பிள்ளையினுடைய நேரம் அப்படி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த குழந்தை உங்க நாட்டில் இருப்பான் என்று சொன்னால் மாதம் அம்மாறி பொழியக்கூடிய மழையானது ஒருபோதும் பொழியாது மன்னவா. அது மட்டுமல்ல, இப்பொழுது உங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாலகன் பிறந்த வளநிலையை பார்த்தாயானால் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக போறாங்க. உங்கள் நாட்டிலே துன்பம் தான் இருக்குமே தவிர இன்பம் ஒருபோதும் இருக்காது. ஆகையினால் இந்த குழந்தையை பேசாமல் கொன்று விடுத்தது ரொம்ப நல்லது. என்ன வார்த்தையப்பா சொல்றா? என்னப்பா நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த பிள்ளை இங்க இருக்க கூடாதப்பா. ஆகாத குழந்தையாக இருந்தாலும் பெற்றெடுத்த குழந்தையை யாராவது கொல்லுவார்களா? மாட்டார்கள். ஆகவே நாடு கிடத்தலாம் என்று சொல்லி ஜோதிஷிக்கு வெகுமதியை கொடுத்து விட்டு அழகாகவே கம்சபாத்திரமான தயார் செய்து அதனுள்ளே மதுராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய உக்கிரசேன மன்னனின் முதல்வன் என்ற ஒரு வாசகத்தை எழுதி கிழக்கை நோக்கி ஓடக்கூடிய அவனை ஆற்றிலே விடுகின்றார். அழகாகவே இந்த வேலையானது ஆற்றிலே மிதந்து எப்படி வருகிறது பாருங்கள். தள்ளி தள்ளி அலையில் மேலந்தோதா மேலந்தோதா கம்சபாத்திரம் தாண்டர பார்த்தால் இந்த வேலையானது மிதந்து எங்கே வருகிறது தெரியுமா? எங்கே வருகிறது? மந்திரகிரி பட்டணத்தை நோக்கி வருகின்றதா? மந்திரகிரி பட்டணத்தை ஆளக்கூடியது ஆணையரசனும் திருத்தேவியும். இவர்களுக்கும் வெகு நாட்களாகவே குழந்தை செல்வம் என்பது இல்லை. ஆகவே தினந்தினமும் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த திருத்தேவியானவள் தினந்தோறும் யமுனையிலே தோழி பெண்களோடு நீராட செல்வது வழக்கம். அன்றைய தினத்திலே நீராடி நிற்கும் நேரத்தில் வெகு தூரத்திற்கு அப்பால் வேலை ஒன்று மிதந்து வருவதை அன்னையை கண்டாள். உடனடியாகவே இந்த வேலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்டாளை கம்சபாத்திரம் தன்னையோ, கண்டாளை கம்சபாத்திரம் தன்னையோ, அருகே ஓடி கையால் எடுப்பாளா, பிண்டுதானும் ஒருவர்க்கும் சொல்லாமல், பிண்டுதானும் ஒருவர்க்கும் சொல்லாமல், நல்லால் மனையில் கொடு வந்தாள், தந்து ஆடை வந்து ஆணையரசை மண் வைத்திட, வைத்தகம்சே பாத்திரம் தன்னையோ, வைத்தகம்சே பாத்திரம் தன்னையோ, கோடி கண்டாள் கம்சபாத்திரத்தை கண்ணிலே தண்ணீரில் நீந்தி சென்று
வருகின்றாள், வேலையை எடுத்தால் சந்தோஷமாக அரண்மனைக்கு கொண்டு ஓடோடி வருகின்றாள். அப்படியே தன்னுடைய கணவனாகிய ஆணையரசனிடத்திலே இதையெல்லாம் கூறி சந்தோஷமாகவே அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கும் நேரத்திலே தந்திரமாய் திறந்தவன் பார்த்திட ஒரு சிறு மாலை தக்கமிட்ட துள்ளொரு மாலை கொஞ்சி கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு நமாய் ஒரு ஆண் பிள்ளை எனவே மகிழ்வோடு பாரி எடுத்தவன் மனைவிக்கையில் கொடுத்தான் குழந்தையே மனமகிழ்வோடு மாறி எடுத்தவன் மனைவியை கொடுத்தான் குழந்தையே பாத்திரத்தில் வந்த தன்மையால் நாம பெயர்த்தான் அழகாகவே தந்திரமாகவே திறந்து பார்க்கும் நேரத்தில் பெட்டகத்துள்ளே ஒரு அழகான சிறு பாலகன் இருப்பதை கண்டார்கள். ஆமா, அது மட்டுமில்லாமல் அந்த பெட்டகத்தில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகத்தையும் கண்டார்கள். சரி, வேலையை பத்திரமாக வைத்து விட்டு ஆமா என்ன திருத்தேவியானவள் சொல்கின்றாள், சுவாமி என்ன பிள்ளை இல்லை என்று தினமும் சிவனை நாடி தெய்வமானது செய்கின்றேனே. ஆமா, ஆகையினால் அந்த சிவபெருமானுடைய அருளால் கிடைத்த பாலகன் தான் இது. சரிதான். ஆகவே நம்முடைய குழந்தை இவள் நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கம்ச பாத்திரத்தில் வந்த தன்மையால் கம்சன் என்றவனுக்கு வேறிட்டார்கள். அழகாகவே நாளொரு மேனியும் பொழுதர வண்ணமாகவே ஆமா இந்த கம்சன் சீரம் சிறப்பமாக வளர்ந்து வருகின்றார். சரி, வளர்ந்து வருகின்ற சமயத்திலே வயதானது 1 2 என்று சொல்லி 7 வயதாகின்றது. 7 வயதான போது நினைக்கின்றான் இந்த ஆணையரசன் ஆனவன் என்ன நினைக்கின்றான், தன்னுடைய மகனாகி கம்சனை கல்விசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி குருகுலத்திலே அனுப்பி வைக்கின்றார். ஆமா, குருகுலம் வருகின்றான் இந்த கம்சனானவன். சரி, அவன் பிறந்த நேரமே மோசமான நேரம் பார்த்தீங்களா. ஆமா, பாலகன் எந்த நாட்டில் இருந்தாலும் இவனுக்கு போற இடம் எல்லாம் வெட்டதான். ஆமா, ஆகவே சக பாலகர்கள் எல்லாம் வேண்டாத செயல்கள் எல்லாம் செய்ய பார்த்த பாலகர்களும் நினைக்கின்றார்கள், அடே கம்சா, ஆற்றிலே மிதந்து வந்த உனக்கு இவ்வளவு இருக்கும் என்றால் இந்த ஊரிலே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே படிக்கும் எங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? எவ்வளவு இருந்தாலும் நீ ஒரு அனாதை என்பதை மறந்து விட்டு பேசுகிறாய். ஆற்றிலே மிதந்து வந்த அனாதை என்று சொல்லி எல்லா பாலகர் பிள்ளைகளும் சொன்னவுடனே ஆமா இந்த வார்த்தையெல்லாம் காதிலே கேட்டான் இந்த கம்சனானவன். போயும் நம்ம கூட படித்த சிறு பிள்ளைகள் எல்லாம் நம்மை பார்த்து அனாதை என்று சொல்லிவிட்டார்களே. அனாதை என்றால் ஆணையரசன் திருத்தேவி நம்முடைய தாய்ந்தீர்கள் கிடையாதா? ஐயோ, நாம் ஒரு அனாதையா என்று வருந்தினான் இந்த கம்சனானவன். இனிமேல் நாமல் இந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்கவே கூடாது என்று போக்கிலே போக வேண்டும் என்று அப்படி என்னாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த கம்சன் இப்படி வருகிறான் பாருங்கள். எப்படி வாழ்விழந்தே மறுபதியில் வாய்க்கலம் புறப்படுவா வாழ்விழந்து மறுபதியில் வாய்த்து கம்சன் நாட்டில் வந்தா வேள நாங்கள்
சராசந்தன் நாடனிலே பார்த்தான் இந்த கம்சனானவன். சரி, கால் போன போக்கிலே நடந்து நடந்து எங்கே வருகிறான் பாருங்கள். சராசந்தனுடைய நாடாகிய மகத தேசத்திற்கு வருகின்றார். ஆமா, அங்கே அண்ணாவி என்று சொல்லக்கூடிய வசுதேவரானவர் சராசந்தனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார். இதை ஒரு ஓரமாகவே நின்று உற்று பார்த்தார் இந்த கம்சனானவன். ஆமா, இதையெல்லாம் அறிந்து கொண்டார் வசுதேவர். அப்படி இந்த பாலகனை அறிவழைத்து கேட்கின்றார். குழந்தாய், இந்த பிள்ளைகளுக்கு கல்விகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் போதே சரி, ஒரு ஓரமாக நின்று உற்று பார்க்கின்றாயே, நீ யாரப்பா? உன்னுடைய ஊர் என்ன, பெயர் என்ன? ஐயா, என்னுடைய ஊர் மந்திரகிரி வட்டனும் என்னுடைய தாய் தந்தையர்கள் ஆணையரசன் நிறுத்தி. சரி, இருந்தாலும் நான் இப்பொழுது ஒரு அனாதையாக தான் இருக்கின்றேன். ஏதோ வரப்பா, ஆனால் நான் எதற்காக பார்த்து கொண்டிருந்தேன் தெரியுமா? எதற்காக? இந்த பாலர்களுக்கு எல்லாம் நீங்கள் வித்தையை கற்றுக் கொடுக்கும் போது சரி, எனக்கும் அந்த வித்தைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆகவே ஐயா, படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும், நான் அத்தனை வித்தைகளையும் உனக்கு சொல்லித் தருகிறேன். ஆனால் தங்களுக்கு குருதட்சணையாக தருவதற்கு என்னிடத்திலே எதுவுமே இல்லை. குருதட்சணை இல்லை என்று சொல்லி ஒருபோதும் நீ கவலை கொள்ள வேண்டாம். உன்னிடத்தில் இருக்கும் போது தன்னாகியானால் நான் பெற்றுக் கொள்வேன் அப்பா. அப்படி என்னதும் உடனடியாகவே நான் கல்விகளை கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி இந்த வசுதேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாவையானவர் அழகாகவே கம்சனைக்கு பற்பல கல்விகளையும் அப்படியே அற்புதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கின்றார். இதையெல்லாம் கற்று சேர்ந்து வருகின்ற சமயத்திலே சராசந்தன் நாட்டிற்கு ஒரு கேடு காலம் வருகின்றது. ஆமா, வட தேசத்திலே இருந்து சிங்கமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய மல்யுத்த வீரனானவன் பல நாடுகளில் எல்லாம் சென்று வெற்றி வாகை சூடிவிட்டு கடைசியாகவே சராசந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றார். சராசந்தா, என்னை வெல்வதற்கு உன்னாட்டில் யாராவது இருக்கின்றார்களா? முடிந்தால் வென்று காட்டினாயே. ஆனால் அப்படியே நான் வென்ற வடதேசங்கள் அத்தனையும் உனக்கு தந்து விடுவேன் அப்படி என்று சொல்லி சிங்கம் போல் கர்ஜித்து நிற்கின்றான். ஆனால் நீ தோற்றுவிட்டால் நீயும் உன்னுடைய நாட்டு மக்களும் எனக்கு அடிமை. அந்த நேரத்திலே மனதில் எண்ணுகின்றான் சராசந்த மன்னன். இந்த சராசந்த மன்னன் நினைத்தான் என்று சொன்னால் அந்த சிங்கவாகனோடு போர் புரிய முடியும். ஆனால் இந்த சராசந்தனுக்கு ஒரு மகள் இருக்கின்றால், அவளுடைய பெயர் சுந்தரவல்லி. சுந்தரவல்லிக்கு இந்த சுந்தரன் வேண்டும். ஆகையினால் அவனும் ஒரு பறை சாட்டுகிறான். அழகாகவே எப்படி பறைவோசையான சாட்டுகிறான் பாருங்கள். வன்மையுடன் வந்த சிங்க வாகனனை வென்றவர்க்கு என் மகளை சிறப்பாக மணமுடித்து கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் என்று நல்ல முரசடித்தார். கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் என்று நல்ல முரசடித்தார். அந்த கம்சனவன் கோபமுடன் தான் எழுந்து சுவாசத்துடன் பொருதி வெட்டி சிங்க வாகனனை ஒன்று வாரான் என்னுடைய நாட்டிற்கு என்னோட போர் புரிய வந்திருக்கிறானே சிங்கவாகனன். அவனை எவன் ஒருவன் கொன்று வென்று வெற்றிவாக சூடி வருகின்றானோ சரி, அவனுக்கு என்னுடைய நாட்டிலே பகுதியும் என்னுடைய பிள்ளையை மணமடித்து தருவேன் என்று பறைசாட்டுகின்றான். ஆசையை வெற்றி சிங்கமுகாசுரனை கொல்கின்றான் கம்சனாரவன். ஆமா, கொண்டவுடனே இந்த கம்சராஜன் வந்ததையே அறிந்தான் சராசந்த மன்னனானவன். சரி, அழைத்து கேட்கின்றான். தாய் தந்தையர்கள் மந்திரகிரி வட்டத்தில் உள்ள ஆணையரசன் திருத்தேவி என்பதை அறிந்தான். அவர்களுக்கு அப்படியே ஒரு நீட்டோலை எழுதி கொடுக்கின்றார். அந்த ஆணையரசனும் திருத்தேவியும் வருகின்ற சமயத்திலே இந்த கம்சன் வந்தானே ஒரு பெட்டகம். ஆமா, அதையும் கையிலேயே எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். சரி, அந்த பெட்டகத்தையும் அப்படியே கொண்டு வந்து பார்க்கின்ற சமயத்தில் தன்னுடைய மகள் ஒரு பேரரசனுக்கு வாக்குப்பட போவதை நினைத்து சந்தோஷம் அடைந்தார். ஆமா, ஏனென்றால் சராசந்த மன்னனோ ஒரு சிற்றரசன். உண்மைதான். உக்கிரசேன மன்னனோ ஒரு பேரரசன். சரிதான். மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து
இந்த கம்சராஜனுக்கு தன்னுடைய மகளை திருமணமானது முடித்துக் கொடுத்து சரி தன்னுடைய சொந்த ஊராகிய மதுராபுரி பட்டணம் வருகின்றான் இந்த கம்சன். தன்னுடைய நாட்டில் பகுதியும் படைபலத்தையும் அனுப்பி வைக்கின்றான். அந்த சமயத்திலே படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு சொந்த நாடான மதுராபுரிக்கு வருகின்றார். அப்படி வந்து வர்க்க நேரத்திலே அரண்மனையிலே அமர்ந்திருக்கின்றார், அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றான் தன்னுடைய தந்தையாகிய உக்ரேஷேன மன்னனானவன். ஆமா, அவனை பார்த்த உடனே கோபம் கொண்டான் இந்த கம்சன். சின்னஞ்சிறு வயசிலே பள்ளிக்கு போ என்று சொல்லும் தாய் தந்தையரை தான் பார்த்திருக்கிறேன். உண்மைதான். ஆற்றிலேயே வைத்து அனாதியாக மிதக்க விட்டு அனுப்பி விட்டீர்களே. அடடே, கோபமுற்று தாய் தந்தைகளை பிடித்து பாதாள சிறையிலே அடைத்தார். அப்படியே அரண்மனையை சுற்றி வரக்கூடிய சமயத்தில் அங்கிருந்து 2 கன்னிப் பெண்கள் ஓடோடி வருகின்றார்கள். அண்ணே, அண்ணா. என்னம்மா நீங்க என்ன அண்ணனை கூப்பிடுறீங்களே? நாங்கள் 2 பேரும் உங்களுடைய தங்கைமார்கள் அண்ணா. ஆமா, தங்கைமார்களா? ஆமா, உங்களுடைய சித்தப்பா தேவகராஜன் பெற்ற பிள்ளைகள் தான் நாங்க 2 பேரும். அடடே, நான் பார்த்ததே இல்லையே உங்களை. நீங்க எப்படி அண்ணா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அண்ணா. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களை பார்க்கும்போதே தெரியுது, உங்க முகத்துல ஒரு ஏக்கம் தெரியுது. ஏக்கம் இருக்கிறதா? இது எதனால அண்ணாச்சி? எங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 40 இருக்கும். 40 வயசா? ரொம்ப அதிகமா சொல்றீங்களே. 40 இன்னும் போகல, 2 வயசு குறைச்சு சொல்றோம். ஆமா, அதாவது இவ்வளவு வயசு ஆகுதே அண்ணா. காலத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அண்ணா. என்னதுமா நடக்கல? கழுத்துல தாலியும் இல்ல, முகத்துல கலையும் இல்ல. அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கலையா? இல்லை அண்ணா. எதுக்கும் கவலைப்படாதீர்கள். அதோ இருக்கின்றாரே, அவர்தான் என்னுடைய குருதேவர். சரி, இவரிடத்துல நான் வித்தைகள் படிக்கும் போது இவருக்கு குருதட்சணையாக நான் எதுவுமே கொடுக்கவில்லை. ஆகவே உங்கள் இருவரையும் திருமணம் செய்து வைக்கட்டுமா? அண்ணா, அவரிடத்திலும் ஒரு வார்த்தை கேட்கணும். அவருக்கு விருப்பம்னு சொன்னா எங்களுக்கு சம்மதம் தான். ஐயா குருதேவரே, தங்களுக்கு தட்சணையாக நான் எதுவுமே தரவில்லை. இதுவரைக்கும் வந்தது இல்லையப்பா, நானும் கேட்டதில்லை. அதற்கு பதிலாக என்னுடைய தங்கைமார் இருவரையும் திருமணம் செய்து கொள்கின்றீர்களா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்கணுங்களா? ஆமா. தங்கச்சி அண்ணா, உனக்கு அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? என்ன செய்வதன்னா, இந்த ஆளையும் விட்டுட்டோம்னு சொன்னா இன்னும் வயசு ஏறிக்கிட்டே இருக்கும். கன்னி பாட்டியா தான் போகணும், வேற வாய்ப்பே இல்ல. உனக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் தான். அப்படி வேற வழி இல்ல. வழி இல்லாம நாங்கள் 2 பேரும் ஒருவருக்கே மாலையிட்டு மனம் படிக்கின்றோம். அப்படி இருந்ததும் இந்த வசுதேவருக்கு தங்கைமார்கள் இருவரையும் மனமுடித்து கொடுத்து மதுராபுரி பட்டணத்தை 2ஆக பிரித்து வட மதுராவை கம்சனும் தென் மதுராவை வசுதேவரும் ஆள்கின்றார்கள். சரிதான். வசுதேவர் நல்லாட்சி புரிகின்றார், கம்சன் கொடுங்கோலாட்சி புரிகின்றான். அதன் காரணமாக வசுதேவர் நாட்டிலேயே மும்மாறி பொழிகின்றது. அங்குள்ள சாரல் மலை மட்டும் இங்கடிக்கின்றது. பார்த்தாரு சம்சாரிமார்கள் எல்லாம், இந்த சாரல் மலையிலேயே நம்ம பயிர்கள் செய்யாமல் விட்டு விட்டோம். ஆனால் நாமல் ஒருபோதும் பயிர் விளைவிக்க முடியாது. இந்த தருணத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சம்சாரிமார்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பயிர்கள் எல்லாம் பயிரிட்டார் பாருங்கள். கட்டி வெட்டி தான் திருத்தி கட்டுடனே பயிர்கள் பயிரார். காட்டை வெட்டி தான் திருத்தி கட்டுடனே பயிர்கள் செய்தார். இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், ஏலமெச்சோ கன்று வைத்தார். வாழை பேவாழை நல்ல மந்த கன்று வைத்தார். சம்சாரிமார்கள் எல்லோருமாகவே சேர்ந்து அப்படியே நன்சை பொன்சை பயிர்கள் எல்லாம் பயிரிட்டார்கள். பாடுபட்டு போட்ட பயிர்களின் பலன்களை கையாளலாம் என்று நினைக்கும் சமயத்திலே கானகத்தில் வாழக்கூடிய பொல்லாத மிருகங்கள் எல்லாம் அந்த பயிர்களை நாசம் செய்தது. குடிபடை ஜனங்கள் எல்லாம் கம்ச மன்னனிடத்திலே வருகின்றார்கள். ஆமா, அப்படியே மன்னனுடைய அரண்மனை முன்பாக வந்து நின்று அந்த மன்னனிடத்திலே வந்து நின்று எப்படி விரையமிடுகிறார் பாருங்கள். எப்படி மதுரை நகராளோ மன்னா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் ஆசை மகபோச்சோதையா.
வந்து நின்றார்கள் குடிபடை ஜனங்கள் எல்லாம் மன்னாதி மன்னவரே மகுடமுடி ரசமன்னா பாடுபட்டு நாங்கள் மலையடி வாரத்திலே போட்டு பயிர்களை எல்லாம் பலன்களை இகழலாம் என்றிருக்கும் போது காட்டிலே வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த பயிர்களை நாசம் செய்து விட்டதே மன்னா. பயிரளித்து மிருகங்களை உயிரிழைத்து தர வேண்டும் மன்னவா என்று வாதம் அடைந்தார்கள். உடனே வேண்டிய வெகுமதியை கொடுத்து விட்டு ரதத்தை எடுத்தான் வேட்டையாட செல்வதற்கு. அந்த ரதத்திலே தேவகியும் ரோகிணியும் ஏறுகின்றார்கள். சரிதான். கானகத்திலே ஒரு மாமரத்தின் அடியிலே தங்கைமார்களை அமர வைத்து விட்டு கானகத்திற்குள் சென்று அருமையாகவே காட்டு மிருகங்களை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி எப்படி வலை கட்டி வேட்டையாடுகிறான் பாருங்கள். நாலு பக்கம் வலையும் கட்டி வலையும் கட்டி வலையும் கட்டி வலையும் கட்டி வலையும் கட்டி அடுத்த மலையிலே வேட்டையாடி தங்கைமார் இருக்கும் மாமரத்தின் அடியிலே வருகின்றார். அப்படி வந்து பார்க்கும் போதே தங்கையாகி தேவகியானவள் முகமானது வாடப்பட்டிருக்கின்றது. ஆமா. அப்பொழுது வந்து கேட்கின்றான் இந்த கம்சனானவள், வாடாத கமல முகம் வாடி இருக்க என்னம்மா காரணம் என்று கேட்டபோது சொல்கிறார்கள் தங்கைமார்கள். என்ன சொல்கிறார்கள்? தாகம் பொறுக்க முடியாமல் முகமெல்லாம் வாடி போய் இருக்கின்றது. அப்படின்னு தண்ணி வேணும்னு கேட்கிறியாமா? உடனே மந்திரி அனுப்பி விடுகின்றான். குடிப்பதற்கு இந்த தண்ணீராக இல்லை. சரி. உடனே வந்து சொன்ன உடனே தங்கச்சி இன்னும் சிறிது நேரத்திலே அரண்மனைக்கு சென்று விடலாம் என்று கூற, அண்ணாச்சி அது வரைக்கும் தாகம் எல்லாம் எங்களுக்கு பொறுக்கவே முடியாது அண்ணா. ஆகவே இதோ பாருங்கள், இதோ இந்த மாமரத்தில் அதோ ஒரு மாங்கனி இருக்கின்றது. அந்த மாங்கனியை பறித்து தந்தால் எங்களுடைய தாகமெல்லாம் தீர்த்து விடுமே அண்ணா. உடனே அறுக்கு ஒருகனை கொடுத்தான், செருக்கு ஒருகனை கொடுத்தான், கனியை பறித்தான், 8 துண்டாக வெட்டினான். அங்கே தேவிகை கையிலே கொடுத்தான். தேவிகையானவள் மாங்கனியை வாங்கி 7 துண்டுகளை சாப்பிட்டு விட்டு 8வது துண்டையும் ஒரு கடி கடித்தாள். அப்பதான் நினைக்கின்றாள், நம்முடைய தங்கை ரோஹிணியும் தாகத்தில் தானே இருப்பாள் என்று அவளிடம் கொடுத்தாள். சரி. சாப்பிட்டு விட்டு இவர்கள் வருகின்ற நிலைமையிலே இந்த மாங்கனிக்கு உரிமைப்பட்டவர் யாரு? பரத்வாச மகரிஷி. சரி. கிரிய மலையிலே இருந்து 12 வருட காலம் தவம் செய்வார். மாமரத்தின் அடியில் நின்று கையை நீட்டுவார். கனி தானாக வந்துவிடும். அந்த நேரத்திலே இவர்கள் நீட்டுகின்ற சமயத்திலே கனியானது விழவில்லை. ஞான திருஷ்டியால் பார்க்கும் நேரத்திலே கனியை பறித்தவர் ஒரு ஆடவன் என்றும் புசித்தவள் ஒரு பெண் என்பதையும் அறிந்தார். கோபம் கொண்ட மகாமுனிவன் ஒரு பெரிய சாபத்தை கொடுக்கின்றார். எப்படி? இந்த கனியை உண்டவள் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் கனி பறித்தவன் தலை அறுவிடும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். இந்த சாபமானது அசரீரி வாயிலாக கேட்டான் கம்சன். ரதத்தில் சென்று கொண்டிருக்கும் கம்சன் காதலை கேட்டான். ரதத்தை நிறுத்தினார். தங்கையை விட்டு துணிந்தான். ஓங்கிய கையை தாங்கி பிடித்தார் வசுதேவர். அத்தான், கம்சா எதற்காக விட்டு துணிந்தார்?
அதாவது அசரரை வாக்கு உங்கள் காதிலே கேட்டதா? கேட்டது. தங்கையின் வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் தானே உனக்கு அழிவு என்பது. எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் முன்னிடத்திலே கொண்டு தருகிறேன். அதை நான் எப்படி அப்பா நம்ப முடியும்? இதோ என் வாழ் மீது சத்தியம் செய்கின்றேன். அப்படி என்று சொல்லி வலது கையிலே சத்தியமிட்டு கொடுக்கின்றான். சத்தியத்தை நம்பினான் தரிபுவது தெரியாமல் இருந்தாலும் நினைக்கின்றான். என்ன நினைக்கின்றான்? இந்த மாங்கனியின் தன்மை எப்படி தெரியுமா? 3 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பூ பூக்கும், 6வது வருடத்திலே ஒரு பிஞ்சாகும், 9 வருடத்திலே ஒரு காயாகும், 12ஆம் வருடத்திலே ஒரு கனியாகும். இந்த மாங்கனியும் 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் காய்க்குமாம். ஆமா. இப்படிப்பட்ட மாங்கனியை கம்சனானவன் தங்கைக்கு பறித்து கொடுத்தால் கோபமுற்று சாபத்தை கொடுக்க ஆமா நினைத்தார். இந்த கம்சன் நினைக்கிறான், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருந்தா தானே குழந்தை பிறக்கும். உண்மைதான். ஆகவே தங்கைமார்கள் இருவரையும் பிடித்து பாதாள சிறையிலே தனித்தனியாக சிறையில் அடைத்தான். வசுதேவரையும் தனியாக அடைத்தான். சரி. ஆனால் இந்த பரத்வாச மகரிஷியோ பெரிய மாமுனி அல்லவா? ஆமா. அவரின் சாபத்திற்கு ஏற்றவாறு தேவியை கர்ப்பமுற்று அடுக்கடுக்காக 6 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். சரிதான். 6ஐயும் கம்சனுடைய அரண்மனையிலே கொண்டு விட ஒரு நாள் இடத்திலே நாரத மகரிஷி வருகின்றார். நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே, வாருங்கள் வாருங்கள். எப்படி நலமாக இருக்கிறீரா? நலமாக இருக்கின்றேன் கம்சா. என்னுடைய அரண்மனை நாடி வந்த காரணம் என்ன? நான் திரிலோக சஞ்சாரம் செய்கின்ற போது ஒவ்வொரு இடங்களுக்காக சென்றேன். அப்படி ஒன்னையும் பார்த்து விட்டு போகலாம். ரொம்ப நல்லது ஐயா. வந்ததனால் கம்சா, என்ன உன்னுடைய அரண்மனைக்கு நான் வருகின்ற போது 6 பாலகர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆமா. அவர்கள் எல்லாம் யாரப்பா? என்னுடைய தங்கை தேவியால் பெற்ற பிள்ளைகள் ஐயா. என்னது, தேவகியின் பிள்ளைகளா? ஆமா. அன்று ஒரு நாள் அசரீரி சொன்ன வாக்கு உனக்கு நினைவிருக்கின்றதா? நன்றாக ஞாபகம் இருக்கிறது சுவாமி. முட்டாள், என் தங்கையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் என் தலை அறுபடும். முட்டாள் முட்டாள். என்ன சுவாமி பேசுகிறீர்கள்? பேசுகின்றாயடா. அன்று உருவாகி அன்று அழிந்தாலும் அது ஒரு பெண்ணிற்கு மட்டும் தானடா தெரியும். ஆமா. உன்னிடத்தில் சொல்லவா போய்? ஒருபோதும் சொல்லவே மாட்டாள் ஐயா. பிறந்திருப்பது எத்தனையாவது குழந்தை என்பது உனக்கு தெரியுமா? தெரியாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. அப்படி என்ற குழப்பத்தை உருவாக்கி சென்று விட்டார் நாரத மகரிஷி. இதையெல்லாம் பார்த்தான் கம்சன். நிலையற்று போனான். இனிமேலும் இந்த பிள்ளைகளை அவள் உயிரோடு விட்டு வைக்க கூடாது என்று வாளை உருவினான். 6 குழந்தைகளும் கையிலெடுத்து அரியறி என்று அறிந்தான். பிஞ்சி குழந்தைகளின் முதிரமானது பூமியிலே பட்டதும் பார்த்தாள் பூமாதேவியானவள். என்ன நினைத்தாள்? பாரமானது பொறுக்க முடியாமல் பூமாதேவியும் தேவாதி தேவர்களும் பார்க்கடல் வறந்தாமன் இடத்திலே வந்து முறையிட வேண்டும் என்று வருகின்றார்கள். அப்படியே வந்து நின்று பச்சைமால் அச்சுரை நோக்கி முறையிட வேண்டும் என்று சொல்லி கண்ணனை கரிய மாலை கடவுள் நாராயணரே, கண்ணனை கரிய மாலை கடவுள் நாராயணரே, துளசி மாலை அணி தம்போராணே, எந்தனைக்கு பாரமற்ற என்னுடைய அண்ணாவே, எந்தனைக்கு பாரமற்ற என்னுடைய அண்ணாவே, என்ற அசுரனையும் கொன்று தர வேணும் ஐயா. பிள்ளை மாலை தான் சேர்க்க நல்ல பள்ளி கொண்ட மாயன், பிள்ளை மாயை நந்தி இருக்கே நல்ல பள்ளி கொண்ட மாயன், இமையோர்கள் சொல்லும் நேரம் இளங்கும் திருநெடுமான், அந்த செல்வத்தீரு வர்க்கடலில் செந்தாமரை புத்ததே போல், செல்வத்தீரு வர்க்கடலில் செந்தாமரை புத்ததே போல், பூமி பாரம் தந்த வீர்க்கும் பாரதே போல் பிடித்து வைப்போம். அந்த கம்சன் தங்கை தேவகிக்கு கை குழந்தையாய் பிறந்து, கம்சன் தங்கை தேவகிக்கு கை குழந்தையாய் பிறந்து, அம்மை குமரி பகவதியை அசோதைக்கு மகளாக, பச்சமுள்ள தெய்வாரை ஆங்காங்கே நிறுத்தி வைத்து, பற்றுமுள்ள தெய்வாரை ஆங்காங்கே நிறுத்தி வைத்து, திருமாலம் தேவகி திரு வயிற்றிலே சென்று திரு அவதாரம் செய்திட வேண்டும் என்றாரே. தேவாதி தேவர்களும் பூமா தேவியுமாகவே பார்க்கடல் பிறந்தாம இடத்திலே வந்தார்கள். அண்ணா, இந்த கம்சன் செய்கின்ற செயல்களை எல்லாம் நாங்கள் பார்த்தீர்களா? பிஞ்சு குழந்தைகள் என்று கூட பாராமல் அரியறி என்று அறிந்து கொண்டு விட்டானே சரியார். ஆமா. இந்த கம்சனுக்கு அழிவுக்கூறி இல்லையே கிடையாதா? எப்படியாவது அவனை ஒன்று எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் மாயவா மதுசூதனா என்று பிரயமிட்டார்கள். அந்த சமயத்திலே எம்பெருமாள் மாயவர் சொல்லுகிறார், தங்கி அண்ணா, பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் பாரத போர் முடிப்பதற்காகவும் சரி நான் பூமியிலே அவதாரம் செய்கின்ற சமயம் நெருங்குகிறது. ரொம்ப நல்லது அண்ணா. அப்பா,
தேவாதி தேவர்களே, என்ன நீங்கள் எல்லோரும் ஆயர்வாடி பட்டணத்திலே ஆயர்களாக சமைய வேண்டும். அப்படியே செய்கிறோம். அம்மா குமரி பகவதி, அண்ணா நீ ஆயர்வாடி பட்டணத்திலே யசோதைக்கு மகளாக பிறக்க வேண்டும். அப்படியே பிறந்து வருகிறேன். அது மட்டுமில்லாமல் நித்ராதேவி இடத்திலே சொல்கின்றான். நித்ராதேவி, என்னன்னா, நான் பூமியிலே அவதாரம் செய்கின்ற சமயத்திலே யாரும் கண்விழித்து இருக்காமல் அவங்கள் முகங்களிலே நீ உறைந்து கொள்ள வேண்டும். சரி. 6 குழந்தைகள் தான் பிறந்திருக்கிறது. 7வது குழந்தை பிறக்க வேண்டும். 8வது குழந்தைதான் கம்சனுடைய தலை இருக்க முடியும். உண்மைதான். ஆகவே என்ன செய்கின்றார்? இருக்கக்கூடிய பாம்பனையாகிய ஆதிசீடனிடத்திலே சொல்கின்றார். ஆதிசீடா, மாயவா, நீ உடனடியாகவே தேவிக்கு வயிற்றிலே கருவாக உருவாகி 3 மாதங்கள் மட்டும் அவள் வயிற்றிலே தங்கி ரோகிணி வயிற்றிலே சென்று பிறக்க வேண்டும். அவ்வாறே பிறந்து வருகின்றேன். அப்படி ஒரு பாலன் பிறந்தான். அவன்தான் பலராமன் என்று அழைக்கப்பட்டான். 8வது குழந்தையாக எம்பெருமாள் மாயவர் பிறக்கும் சமயம் இப்படி வருகின்றது. சற்றிருக்க திருநெடுமாள் தேவகையாதிர வயத்தே, சற்றிருக்க திருநெடுமாள் தேவகையாதிர வயத்தே, அன்றுமிக்க பாலரை போல் அங்கமெல்லாம் ஒரு வாயே, அவள் மனைதனை விட்டு கம்சனோட முன்பில் வந்தார். அவள் மனைதனை விட்டு கம்சனோட முன்பில் வந்தார். அவளுடனே தொழுது அவள் முகம் பார்த்தே சொல்வாள், மாட்டானை விரட்டவில்லை வந்துதித்த பிள்ளை தன்னை, மாட்டானை விரட்டவில்லை வந்துதித்த பிள்ளை தன்னை, எடுத்த பிள்ளை தன்னை விரியமுடன் நீராட்டி உக்கரையில் எடுத்து வைத்து உகந்து மெல்ல முகம் தடவி, உக்கரையில் எடுத்து வைத்து உகந்து மெல்ல முகம் தடவி, கத்தரை வழி பேசி தவிழ்ந்து மெல்ல விளையாடி வெள்ள பிள்ளை வணியனின்றி மகவாசை தீர்த்ததுண்டாள், வெள்ள பிள்ளை வணிவணிந்து மகவாசை தீர்த்ததுண்டாள், கொல்லனவை அவன் காலை கும்பிட்டமை தாண்டொழுதாள், அங்கே தேவிகை புறங்கால எட்டி தள்ளினானே. எட்டாவது குழந்தையாகவே என் பெருமாள் மாயவர் தேவிகை வேற்றிலே சென்று அவதரித்திருக்கும் நேரத்தில் 9 மாதங்கள் நீந்திருக்கும் போது வருகின்றான் கம்சனாரவன் தேவியை பார்ப்பதற்காக. ஆமா, அப்பதான் அழுகின்றாள் தேவிகை. அண்ணா, அடுக்கடுக்காக 6 குழந்தைகள் பிறந்தது, 6ஐயும் கொண்டு விட்டாயே. ஆமா, 7வது குழந்தையும் இடையிலே அழிந்து போய்விட்டது. இப்பொழுது 8வது குழந்தை பிறந்திருக்கிறது. அண்ணா, கொஞ்ச நாள் இந்த குழந்தையை எடுத்து மகவாசி தீர்ப்பதற்காகவாவது கொடண்ணா என்றாள். ஆமாம். கோபமுற்றான் கம்சன். 9 மாத சூரி என்னும் ஒரு பெண்ணென்னும் மாறாமல் புறங்காலால் எட்டி தள்ளினார். அந்த நேரத்தில் தான் மனதிலே என்ன என்றால் தேவியானவள் என்ன நினைத்தாள்? கண்ணி நல்ல பருவத்திலே கை பார்த்து ஒரு ஜோதிரிஷி சொன்னாரே, அன்னையரே, நீயும் ஒரு அருமையான மகனை பெற்றெடுப்பாய். அவன் இந்திரனை போல் இருப்பான், ராஜ்யம் எல்லாம் ஆழ்வான் என்று. சந்திரனை போல் இருப்பான், தரணி எல்லாம் ஆண்டிடுவான் என்று சொன்னாரே. புத்தியுள்ளோர் சொன்னதெல்லாம் பொய்யாக போச்சு என்று. என்ன புலம்பிய தேவகியாளோ, புலம்பிய தேவகியாளோ, இருக்கிற நாளையிலே பிரம்மாவோ, பெருமாள் பிறகு முகூர்த்தோ, வந்தது அம்மை புத்தி மகிழ்ந்தாள், வந்தது அம்மை புத்தி மகிழ்ந்தாள், தேவி தன்னை அழைத்து ஈசமுடனே பிரம்மாவும் சொல்வார், ஈசமுடனே பிரம்மாவும் சொல்வார், கம்சனையோ கம்ச நாட்டில் வெள்ளோரையோ, கம்சனையோ கம்ச நாட்டில் வெள்ளோரையோ, காக்கின்ற பேரலை கண்மையை அந்த மொழியை தெரித்தேரதேவி, அந்த மொழியை தெரித்தேரதேவி, ஆரோ தொழிலில் பாவனை செய்தாள், புத்தியுடனே பொழுதும் அடைந்து, புத்தியுடையோர் பொழுதும் அடைந்து, அந்த பூலோகமெல்லாம் இருள் வந்த போதே, பூலோகமெல்லாம் இருள் வந்த போதே, சிந்தை மதேனுதல் தேவகியாள்கே, செய்ய இடக்கண் இடத்தோள் துடிக்க, செய்ய இடக்கண் இடத்தோள் துடிக்க, ஓதோ இரவதை பகலது போலே, ஓதோ இரவும் பகலது போலே, 9 கோள்களும் உறவாயிருக்க, 9 கோள்களும் உறவாயிருக்க, செல்வ திரைவோன நாடதுதலே, செல்வ திரிவோன நாடதுதலே, சீரான மாயோர் வந்து பிறந்திடுவாரே. ஆ
வசுதேவர் காலிலே விளக்கு தெரிக்க தந்தை மயில் நந்த வசுதேவர் தானோ சம்பவள பாலகன் தன்னை எடுத்து கையில் எடுத்து கொஞ்சிடுவாரே அழகாகவே எந்த பெருமாள் மாகியவன் அப்படியே 9 கோள்களும் உறவாக இருக்கும்படியாகவே செல்வ திருவோண நாளிலே சரி அழகாகவே என் பெருமாள் மாகியவர் வந்து பிறக்கின்றார் ஆமா சிவனந்த பெருமாளுடைய சுவாமி கதையை சென்று பாடுகின்றோம்.